அனைவருக்கும் வணக்கம். உங்கள் காரைக்குடி சுதா நாகராஜன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி திருவேற்காடு கருமாரி அம்மாவோட தல வரலாறத்தை நம்ம பார்க்க போகிறோம். திருவேற்காடு ஆதி காலத்தில் வேப்ப மரங்கள் அதிகமாக அடர்ந்த காடாக இருந்திருக்கு திருவேற்காட்டில். இது நாளடைவில் வேலங்காடு திருவேற்காடு அப்படின்னு மாறி போச்சான். கருமாரி அன்னை ஆலயம் இங்கே தான் இருக்குது. திருவேற்காடு ஆதி காலத்தில் வேப்ப மரங்கள் அடர்ந்த காடாக இருந்ததுனால அந்த பகுதியை வேலங்காடு என்று முன்னாடி அழைச்சிருக்காங்க. அந்த வேலங்காட்டில் ஒரு பாம்பு புத்து இருந்திருக்கு. முன்னாடி வேலங்காடுன்னு இருந்ததே இப்போ திருவேற்காடுன்னு பெயர் மாறி இருக்குது. அந்த வேலங்காட்டில் ஒரு பாம்பு புத்து இருந்திருக்கு. பாம்பு வடிவில் அந்த புற்றில் கருமாரி இருந்து வந்திருக்காங்க. கருமாரி அம்மா இருந்து வந்திருக்காங்க. மெல்ல மெல்ல கருமாரியின் புகழ் பரவி இருக்குது. இப்போ நான் பார்க்குறேன் பாருங்கள், இதுதான் முன்னாடி புற்றாக இருந்தது. பழங்காலத்து புற்று இதுதான். நம்ம மீனாட்சி ஹோட்டலுக்கு நேராக நீங்கள் போனீங்கன்னா பழங்காலத்து புத்து எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அந்த புத்து தான் இது. இதில் இருந்துதான் இந்த புற்றில் இருந்துதான் பாம்பு நைட்டு 1 மணிக்கு இங்கே கருமாரி அம்மாவை பக்கத்தில் ஒன்று இருக்கும் பாருங்கள், புற்று இருக்கும். அந்த புற்றுக்கு போகும். இங்கேயும் அங்கேயும் நடமாடிக்கிட்டு இருக்கும். இப்போ போனால் கூட பாம்போட அந்த சட்டையை நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோவும் பிடிச்சி போட்டிருக்காங்க. சட்டையை பார்க்கலாம். சட்டை அப்பப்போ உரிச்சு விடும். இப்போ பழங்காலத்து புத்து கோயிலில் தான் இப்போ நான் நிற்கிறேன். அந்த நாய்க்கு பிஸ்கட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சக்தி வாய்ந்த புத்தம்மா அந்த அம்மா, நாகாத்தம்மா, அங்காளம்மா, பொன்னியம்மா 3 பேர் இருக்காங்க இங்கே. ஓகேவா? பாம்பு வடிவில் அந்த புத்தில் கருமாரி இருந்து வந்தது தெரிய வந்திருக்கு. யாருக்கு? அந்த ஊர் மக்களுக்கு. மெல்ல மெல்ல கருமாரியோட புகழ் பரவிருச்சான். பக்தர்கள் கருமாரியை தேடி குறி கேட்டுட்டு போயிருக்காங்க. இந்த பழங்காலத்து புத்தம்மா இருக்கு பாருங்க, அங்கே குறி சொல்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. இப்போ அந்த அம்மா இப்போ உயிரோடு இல்லை. அவங்க பேரன் தான் இந்த கோயிலை நடத்திக்கிட்டு இருக்காரு. குறி கேட்டுக்கிட்டு போயிருக்காங்க. பக்தர்கள் கருமாரியை தேடி குறி கேட்டு போயிருக்காங்க. கடந்த நூற்றாண்டில் தான் இந்த அற்புதம் நடந்திருக்கு. நாளடைவில் வேலங்காடு திருவேற்காடு என்று மாறியது. கருமாரி அன்னை ஆலயம் இங்கே தான் இருக்குது. இந்த கருமாரி யார்? நீண்ட நாட்களாக நாக வடிவில் மக்கள் அறியாதபடி இருந்ததற்கு என்ன காரணம்? அதற்கு ஒரு புராண கதை இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் நம்ம திருவேற்காடு அம்மா குறி சொல்லும் நாடோடியாக பெண் உருவம் எடுத்து ரோட்டில் போய்கிட்டு இருந்திருக்காங்க. சூரியன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. சூரியன் கேட்டிருக்காரு, என்னுடைய எதிர்காலத்தை கணிச்சு சொல்லு அம்மா அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்கள அவமானப்படுத்துறது மாதிரியே பேசியிருக்காரு. தன் எதிரே வந்திருப்பது தேவி கருமாரி அம்மன் தான் என்பதை உணராத சூரியன் அந்த தேவி கருமாரி அம்மாவை அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்தி கோபமடைய வச்சுருக்காரு இந்த சூரியனை சபிச்சிட்டாகலாம். என்ன சபிச்சாகலாம்? தன் பிரகாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துருவேன், நீ என்னையவா நீ கிண்டல் அடிக்கிற, உதாசீனப்படுத்துகிறேன்னு சொல்லி சூரியனோட ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு அந்த அம்மா போயிட்டாகலாம். தனது தவறை உணர்ந்து சூரியன் என்ன பண்ணியிருக்காரு, அம்பிகையை மனமுறைய பிரார்த்தனை செஞ்சுருக்காரு. தன்னை மன்னிக்கும்படி வேண்டியிருக்காரு சூரியன் தேவி கருமாரிக்கிட்ட. சூரியன் பிரார்த்தனையால் மனம் குளிர்ந்து அவனை மன்னித்திருக்காக. யார்? சூரியனை கருமாரி அம்மா மன்னிச்சிட்டாகலாம். சூரியன் பிரார்த்தித்து கொண்டபடி ஞாயிற்றுக்கிழமையை தனக்கு மிகுந்த உகந்த நாளாக ஆக்கி கொள்வதாக வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது புரட்டாசி பங்குனி மாதத்தில் சூரியனுடைய அந்த ஒளி அம்மாவுடைய மேனியில் படும்படி இருக்குமா. இப்போ புரட்டாசிலையும் பங்குனியிலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி அம்மா மேலே படும். வாரம் வர அந்த ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனோட ஒளி அம்மா மேலே படுது. வருடந்தோறும் பட்டுக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் அம்மாவுக்கு உகந்த நாள். சூரியனுடைய பொன்னிற கதிர் தான் அம்மா தலை மேலே படுது. முன்னொரு காலத்தில் வைகுண்டத்தில் வாசம் செய்த திருமால் தனது தங்கையான தேவி கருமாரி அம்மனை திருவேற்காட்டில் தரிசனம் பண்ண வந்திருக்காரு. எப்படி திருவேற்காட்டில் எங்கள் தங்கச்சி
அம்மா வந்து அருளாட்சி செய்கிறாங்கன்னு சொல்லி நேரடியாக பார்க்க வந்திருக்காரு. அண்ணனுடைய வருகையை மனமகிழ்ந்த அம்பிகை மனமகிழ்ச்சியோடு அவங்கள வரவேற்றிருக்காங்க. தெற்கு திசை நோக்கி நின்றபடியே திருமாலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோலத்தில் நவக்கிரகங்களை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு அருள் வேண்டும் என வேண்டி கொண்டாராம். அதாவது தமையன் வந்து இவர் ஸ்ரீனிவாச பெருமாள் பார்க்க வந்திருக்காங்க திருவேற்காடு அம்மாவை. பார்த்து மன மகிழ்ச்சியோடு இருந்தோடனே அங்கே ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து இருக்கும்படி திருவேற்காடு அம்மா வந்து கேட்டிருக்காங்க. அதனால் அவங்க அண்ணன் வந்து அங்கேயே இருந்துட்டார். ஓகேவா? நம்ம போனவொடனே நம்ம பெருமாள் கோயிலை பார்த்துட்டு தான் நம்ம கருமாரி அம்மாவை பார்க்க போகணும். ஸ்ரீனிவாச பெருமாளை பார்த்துடுத்தேன், திருக்கோலத்தை பார்த்துடுத்தேன், நவகிரகம் இங்கே இருக்குது, நவகிரகத்தை தரிசனம் பண்ணிவிட்டு திருவேற்காடு அம்மாவை பார்க்க போகணும். வர்ற பக்தர் எல்லாருமே பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே முருகன் இருக்கிற முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு திருவேற்காடு அம்மாவையும் தரிசனம் பண்ணிவிட்டு வர்றாங்க. வந்து மகிழ்ச்சியோடு மக்கள் வாழ்கிறாங்க. கேட்ட வரத்தை அம்மா அள்ளி கொடுக்குறாங்க. அங்கே போனாலே நோய்கள் தீருது, திருமணம் நடக்குது, குழந்தை பேர் கிடைக்கிது, வந்தோரை வாழ வைக்கும் எங்கள் அம்மா கருமாரி அம்மா. போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நம்பினோரை அவங்க கைவிடுவதில்லை திருவேற்காடு அம்மா. என்னுடைய இஷ்டதெய்வம் வந்து திருவேற்காடு கருமாரி அம்மா தான். வேண்டிய வரத்தை கொடுக்குறாங்க, நல்லதை நடத்தி கொடுக்குறாங்க. அந்த அம்மாவை நான் வந்து மாதத்தில் ஒரு தடவை பார்த்துட்டு வருவேன். அதுபோல் வருஷம் ஜனவரி மாதம் நைட்டு 12 மணிக்கு போய் அந்த அம்மாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் வருவேன். அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த அம்மா மகிழ்ச்சியாக வச்சுருக்காங்க. எல்லோரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஆகம வழிபாட்டின்படி இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வெளிப்பாடாக கருமாரி அம்மா இருக்காங்க. நம்ம தென்னிந்தியாவில் தேவர், அகமுடையார் இவங்கெல்லாம் வந்து கருமாரி அம்மனத்தை முக்கிய தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. இவர்கள் வந்து கருமாரி அம்மனை தங்கள் குடும்ப தெய்வமாகவும் முதன்மை தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் வணங்கிட்டு வர்றாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த திருவேற்காடு கோயில் இருக்குது. சென்னையிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் திருவேற்காடு அம்மா கோயில் அமைஞ்சிருக்கு. திருவேற்காடு என்னும் பெயருக்கு தெய்வீக மூலிகை, அதாவது வேர்கள் நிறைந்த வனம் என்று பொருள் சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம திருவேற்காடு அம்மாவை பார்த்துட்டு நேர் எதிராக வந்தீங்கன்னா நாகாத்தம்மா கோயில் இருக்குது. நாகாத்தம்மா கோயிலில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்காளம்மா இருக்காங்க, நாகாத்தம்மா இருக்காங்க, பொன்னியம்மா, 3 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே முருகன் இருக்கார், முருகன் கோயில் இருக்குது. அதனால் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. செல்வ வளம் உங்களுக்கு பெருகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், தொட்டது துலங்கும், வெளி சூனியம் இருந்தால் கூட அதெல்லாம் விலகும். அப்புறம் வந்து செய்வனை யாராவது வச்சுருந்தா கூட கண்டிப்பாக விலகும். நல்லதை நடத்தி கொடுக்குறாங்க இந்த அம்மா. கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. தரிசனம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம். பிரம்மாண்டமான வாழ்க்கை இனிமையாக வாழ்விய, நல்லதை நடத்தி கொடுப்பா எங்கள் அம்மா கருமாரி அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. உங்கள் காரைக்குடி சுதா நாகராஜன். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் நம் தலைமுறை. நேர சென்று இந்த அம்மாவை பார்த்துட்டு வாங்க. இது வந்து ஒரு சிறப்பான ஸ்தலம். நம்ம சென்னையிலே முக்கியமான ஸ்தலம் இந்த திருவேற்காடு அம்மா. தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லது.